இட்லி மிகச்சிறப்பான உணவு சின்ன குழந்தைகளுக்கு, சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த இட்லி வெள்ளை வெளியேறு இருக்கணும்னு நினைக்கிறதா நம்மளுடைய முட்டாள் புத்தி. யாரும் சொல்லல. அன்றைய மரபு மருத்துவத்தில் எங்கேயும் வெள்ளை கலர் இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அப்படின்னு எவனும் சொல்லல. பச்சை பயிறு இட்லி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சை பயிறு, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். பச்சை பயிரை மட்டும் நீங்கள் 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்தையும் அரிசியும் 3 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் சேர்த்து அரைக்கிறனால நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கிறேன். அப்போ தான் மாவு சூடேறாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிரும். இந்த அளவு புளிச்சதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப கலக்க வேண்டாம். லைட்டாக கலந்தா இந்த மாதிரி நல்லா இருக்கும். லைட்டா கலந்துட்டு நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இட்லி வேக வைக்கிற டைம் பாத்தீங்கன்னா நல்லா வெண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இட்லி சூப்பரா தயாராயிரும். இப்ப இட்லி தயாராயிருச்சு. இந்த மாவுல இட்லி மட்டும் இல்லைங்க, தோசை ஊத்தினாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா குழந்தைங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், டயபெட்டிக் இருக்கவங்க எல்லா வயதினருமே தாராளமா எடுத்துக்கலாம். இட்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டா மெத்துன்னு இருக்குன்னு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வீட்டுல இட்லி தோசைக்கு 2 சட்னி வைக்கிற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல பெரும்பாலான டயத்துல இந்த மாதிரி 2 சட்னி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.